நாங்களே ஏற்போம் கீழே திராவிட மாடல் நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று எழுதியிருந்து சொன்னால் கடவுளே கொடுக்க முடியாத ஒன்றை தமிழக முதல்வர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். பொதுவா நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மருத்துவமனைக்கு தேடி போவோம். ஆனால் அண்ணன் மாசு அவர்கள் செய்திருக்கிற திட்டத்தை பார்த்தீர்களா? இல்லம் தேடி மருத்துவம், மருத்துவம் உங்கள் இல்லத்திற்கு தேடி வருகிறது. இதுதான் திராவிட மாடல். திராவிடம் என்ன செய்தது என்று சொன்னால், திராவிடம் பெண்களுக்கான உரிமை தொகையை கொடுத்தது, பெண்களுக்கான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தியது என்பதை நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். இது மட்டுமா? பல்வேறு விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடக்குது. அந்த அம்மா சாப்பிட போறாங்க, சாப்பிட உட்காந்துருக்காங்க. பொதுவாக பெண்கள், இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்க, பொதுவாக பெண்கள் அவங்க கோரிக்கை எங்கே வைப்பாங்கன்னா நைட்டு தான் வைப்பாங்க. நைட்டுன்னா தப்பாக நினைக்கக்கூடாது, நைட்டு சாப்பிடும்போது. அதனால என்ன பண்ணுவார், வேலைக்கெல்லாம் போயிட்டு வெறுமையிலோட வந்து கையிலேயே கட்டிட்டு உட்காந்துருப்பாரு. நீ போடி நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லையா குழம்பு கிளம்பு ஊற்றணும்ல அப்படின்னு. இல்லை நீ போடி அப்படின்றாரு. இல்லை அப்படின்னா அந்த அவர் என்ன பண்ணுறாரு, சாதத்தை அப்படியே குழைச்சி வாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாரு. என்னத்தை கண்டே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்குது. சரி இருடி சாப்பிட்டுறேன் அப்படின்னா. உன் கூட தானே என் வேலை பார்க்குறான் பக்கத்து வீட்டு கோபாலு, அவன் பாரு என்னை வண்டி வாங்கிட்டு போகிறான் வர்றான், என்னைய பார்த்தோன்னு இங்கிட்டு போகிறான் அங்கிட்டு வர்றான். நீ எப்பயா வண்டி வாங்குவ? அவன் நிறைய சம்பளம் வாங்குறான், அவன் நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ 10 வட்டி கடன் வாங்கியோ 15 வட்டி கடன் வாங்குவியோ, உடனடியாக நீ வண்டி வாங்க அப்படின்றாங்க. உடனே 5 வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு வண்டியை வாங்கிடுறாரு. வாங்கி என்ன பண்ணுறாருன்னா கொண்டு வந்து நிற்பார். இப்போதான் நீ ஆம்பளை, ஆம்பளைன்னு சொன்னால் மட்டும் போதுமா, வந்து ஏறி உட்காருன்னு சொல்லி அப்படியே ஒரு 4 ரவுண்டு போகிறாங்க. இது எத்தனை நாள் நடக்கும்? ஒரு 15-20ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் திருவிழா போக மாட்டேது. ஏன்? 15 வட்டி 5138 5138ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி சொல்லுகிற போது ஏன் திருவியா அப்படிங்கும்போது, வட்டி கட்டணும்டி, காசு இல்லடி, நான் வாங்குற சம்பளத்தை எங்கடி கட்டுன்னு சொல்லுறாங்க. இப்போ அந்த மனைவி சொல்றாங்க, யோ சைதாப்பேட்டை மகளிர் சுயஉதவி குழுக்கு அண்ணன் ஸ்டாலின் 17 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாரு, அதுல நான் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுறாயா, ஓட்டுறா வண்டியா அப்படின்னு சொன்னா என்றால், மகளிர் சுய உதவி குழுவின் மூலமாக ஒரு இந்த எடப்பாடியால சொல்ல முடியுமா? குறிச்சு வச்சுக்கோங்க, அதிமுகவினுடைய கடைசி முதலமைச்சர் எடப்பாடி தான். கடைசி முதலமைச்சர் எடப்பாடி. ஒரு நாளும் இனிமேல் அதிமுக வரவே முடியாது. ஏன்னா பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பண்பு இருக்கும், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்ன தந்தை பெரியாரினுடைய மண் இது. யாருக்கும் நாங்க அடிமையா இருக்க மாட்டோம்னு சொல்றவங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்ம. ஆனா இன்றைக்கு ஒரு கட்சியவே வந்து பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கிற எடப்பாடிக்கு நம்மளை பத்தி பேசுறதுக்கு இல்ல, நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு கூட தகுதி கிடையாது. காலம் காலமா நம்ம எதையெல்லாம் இங்க கட்டமைச்சோமோ இது எல்லாத்தையும் இல்லாமல் செய்வதற்காக அந்த பாசிச பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு இங்க சில விஷ கிருமிகள் தமிழ்நாட்டில் அரசியல் என்ற பெயரில் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காங்க. இதையெல்லாம் நாம வந்து கவனமா பார்த்து இதை எல்லாத்தையும் களை எடுத்து முளையிலேயே கிள்ளி எறியணும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அவர்களுக்கான கடைசி தேர்தலா இருக்கணும். அதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. இது வெறுமனே திமுக ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக மட்டும் நான் சொல்லல, ஒரு குழந்தைக்கு அம்மாவா நான் சொல்றேன். உங்க பிள்ளைகளினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அக்கறையில நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எல்லாம் வேறு திசைக்கு மாத்திட்டு இருக்கான், வேறு திசைக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். படிப்பு முக்கியம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம முதலமைச்சர் சொல்றாரு, நீ படி படி படிச்சுக்கிட்டே. 15 லட்சம் ரூபாய் செலவில் ஃபேவர் பிளாக், இன்டர்லாக்கிங் பிளாக் போட்டு அங்க குடிநீர் வசதி, வீடுகளுக்கு குடிநீர் வசதி, சாக்காட வசதி ஏற்படுத்தி தந்திருக்கும். இது போல நம்முடைய 5 பல்லாங் சாலையில் இருக்கக்கூடிய இந்த ரேஸ் கோர்ஸ் ஓரம் இருக்கக்கூடிய சாலைகள், சாத்தானிப்பேட்டையினுடைய அந்த இன்னர் ரிங் ரோடு, இன்றைக்கு நம்முடைய மசூதி காலனியினுடைய கழிவுநீர் ஒரு பாதையாக ஓடையாக இருந்த அந்த பகுதியை இன்றைக்கு டப்ரிஸ் கொட்டி நிரப்பி அதை சாலை அமைத்து லைட் போட்டு இன்றைக்கு அந்த சாலை மக்கள் பயன்படுகிற சாலையாக மாற இருக்கிறது. இப்ப துத்தாச்சு, மழை விட்டோன்னா ரோடு போட போறோம். இது போல எண்ணற்ற திட்டங்கள். நம்முடைய வார்டுகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய்க்கு மேல திட்டங்களை பண்ணியிருக்கும். இன்னும் ஏராளமா சொன்னா அது அரை மணி நேரத்துக்கு மேல போகும்.
இப்ப குறிப்பா நம்முடைய இந்த 5 பல்லாங்கு சாலையில் பாரதி நகர் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்க 17 கோடி ரூபாய் செலவில் அந்த சாலையை விரிவுபடுத்தி அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தி மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மேம்படுத்துகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல நம்ம ரேஸ் கோர்ஸ் இன்னர் ரிங் ரோடு, நம்ம வேளச்சேரியையும் இந்த ரேஸ் கோர்ஸ் ரோடையும் கனெக்ட் பண்ற அந்த ரோடை இன்றைக்கு திட்டமிட்டு அவைகளை எல்லாம் மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற இருக்குது. ஆக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கலெக்டர் ஆபீஸ் வர்றாங்க. இப்ப உங்களுக்கு நம்முடைய அந்த ரேஸ் கோர்ஸை பத்தி சொன்னாங்க. ரேஸ் கோர்ஸ் அது மிகப்பெரிய ஒரு சூதாட்டத்தை ஒரு குறிப்பிட்ட வசதி படைத்த மிகப்பெரிய பணக்காரர்கள் அந்த கல்ஃப் என்ற அந்த பந்து விளையாடுவதற்கான இடமாகவும் குதிரை பந்தயம் நடத்துகின்ற இடமாக இருந்த அந்த இடத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவருடைய உத்தரவின் பேரில் நம்முடைய அமைச்சருடைய வழிகாட்டுதல் பேரில் இன்றைக்கு அரசுக்கு அதை எடுக்கப்பட்டு அந்த தண்ணியினுடைய பாதிப்பை இன்றைக்கு ஒரு ஏரியாக குளங்களை வெட்டி ஏரி போல ஒரு அமைப்பை உருவாக்குகின்ற காரணத்தினால் 1.5 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் பெஞ்சது. இந்த போன மாதம் பெய்த அந்த மழையில் ஒரு 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே நம்ம இங்க இருந்து 5 பல்லாங்கூர்ல வேளச்சேரி ரோடுக்கு போக முடியாது, வண்டியெல்லாம் திருப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு 18 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட எந்த இடையூறும் இல்லாமல் நம்முடைய போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இல்லாமல் மடுவங்கரை நேரு நகர் போன்ற இந்த வார்டின் மொத்த மக்களும் இன்றைக்கு பாதிப்பில்லாமல் வாழுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய அரசின் சாதனைகள். பல்வேறு சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் செஞ்ச பல்வேறு சாதனைகளை சொன்னார். ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு திட்டங்கள் இங்க பேசினவங்கள சொன்னாங்க. இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், விடியல் பயன் திட்டம், எனக்கு முன்னால் பேசிய தம்பி கூட பெண்களுக்கு எவ்வளவு நம்ம செஞ்சிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு செய்திருந்தாலும் கூட எப்படியேனும் இந்த ஆட்சியை வெளுத்து விட வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ் இனத்தின் துரோகிகளும் எதிரிகளும் ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி வெளுத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோமே, என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நாம் மாநில அரசாக செயல்படுகின்ற பொழுது இன்றைக்கு ஒன்றிய அரசின் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாநில அரசை அடக்கி ஒடுக்குவதாக உரிமைகளை மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மாநிலங்களுக்கு தேவையான நிதிகளை மத்திய அரசுக்கென்று நிதி ஒன்றும் இல்லை. மாநிலங்கள் நம்ம கொடுக்கிற வரி தான் மத்திய அரசுக்கும் வரி. இந்த பணம் தான் அவங்க தனியா பாகிஸ்தான்ல அமெரிக்காவில இருந்து எந்த நிதியும் வர்றதில்லை. மாநிலங்களுக்கு கொடுக்கின்ற நிதியை முறையாக அந்த பங்கை கூட நம்முடைய திட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். குறிப்பாக கல்வியில் இன்றைக்கு ஏழை எளிய சாதாரண சாமானிய உழைக்கும் மக்கள் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற அந்த கல்விக்கு ஒதுக்கின்ற நிதியை கூட இன்றைக்கு மும்மொழி கொள்கை, இன்றைக்கு தமிழகத்தினுடைய பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கி தரப்பட்ட இருமொழி தமிழும் ஆங்கிலம் தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட இருமொழி கொள்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்கள் ஆங்கிலத்தில் சிறந்தவர்களாக படித்து இன்றைக்கு உலகம் முழுக்கும் பல்வேறு துறைகளில் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மொழிக் கொள்கை. இன்றைக்கு மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழி கொள்கையை நீங்கள் அமல்படுத்தினால்தான் உங்களுக்கான கல்விக்கான நிதி ஒதுக்கப்படும், கொடுக்கப்படும் என்று நிர்பந்தத்தை செய்கிறார்கள். 5வது படிச்சா 8வது படிச்சா இன்னைக்கு கூட மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் பொது தேர்வு வச்சு இப்ப நம்ம 8வது வரலாம் பாஸ் போடலாம் என்று நம்முடைய மாநில கொள்கை திட்டம். எப்படியாவது அவனை ஃபைல் பண்ணி அவனை ஒரு கூலி தொழிலாளியாக உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு குலத்தொழிலுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மத்திய அரசு அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்.
விவசாயம், இன்றைக்கு விவசாயம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள். இன்றைக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளும் அவர்களுக்கான நிதிகளும் ஒதுக்குகின்ற நிதிகளையும் கூடுதலாக இருக்கின்றன. தமிழ் நம்மை போன்ற பல்வேறு தேசிய இனங்களில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற, தெலுங்கு பேசுகின்ற, மலையாளம் பேசுகின்ற, கன்னடம் பேசுகின்ற இந்த போன்ற மொழி சார்ந்த மாநிலங்களுடைய உரிமைகள் இன்றைக்கு நசுக்கப்படுகின்றன. அந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும், அனைத்து மொழி பேசுகிற மக்களுக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு, சமூகத்தில் சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், மாண்புமிகு முதல்வர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவரை எப்படியேனும் வீழ்த்த விட வேண்டும் என்றுதான் எனக்கு முன்னால் பேசிய தம்பி சொன்னார். எடப்பாடியில இருந்து, சீமான்ல இருந்து, அண்ணாமலையில இருந்து, இன்றைக்கு இருக்க சசிகலால இருந்து, தினகரன்ல இருந்து, இப்ப புதுசா வந்திருக்காரு சினிமா ஸ்டார் விஜய். அவருடைய அந்த நடிப்பு, அவருடைய வசனம், இதெல்லாம் அவருடைய சொந்த வசனம் இல்ல, படத்துக்காக நடிக்கக்கூடிய இவையெல்லாம் அவருடைய சொந்த கருத்து போல ஏற்றுக்கொண்டு அவர் செயல்படுகின்ற அந்த ரசிகர்களை பார்த்தாதான் பாவமா இருக்கு. இவர்கள் எல்லாம் என்ன, யாரை வைத்து ஏவப்படுகிறார்கள்? இவர்கள் பிஜேபியினுடைய மோடி, அமித்ஷா கும்பலுடைய ஏவல் நாய்களாக, எடுபிடிகளாக, பாதந்தாங்கிகளாக, அவர்களுக்காக சேவை செய்து தமிழின உரிமைகளை காவு கொடுக்கின்ற இந்த நான்காந்தர அரசியல்வாதிகளாக இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஆக நம்முடைய உரிமைகளை, கல்வியை, பொருளாதாரத்தை, விவசாயத்தை, வேலை வாய்ப்பை, இவையெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமை நமக்கு வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, நம்முடைய வார்டை பொறுத்தவரையிலே பல பொது காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னும் அடுத்த மாதம் இந்த வார்டு முழுமைக்கும் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒவ்வொரு தெருவிலேயும் இன்றைக்கு சிசிடி கேமரா பொருத்துகின்ற பணி நடைபெற இருக்கிறது. அதே போல எங்க மேல ஒயர் இருக்கணும், பிள்ளையார் கோயில் தெருவில் மேல இருக்கிற ஒயரை கேபிள் போட்டோம், அதை குடிய சீக்கிரம் மாத்திடுவோம். அப்ப எல்லா கட்டமைப்பு வசதிகளும், குறிப்பா நம்முடைய பொறுப்பு இருக்கும்போது இந்த வார்டில் மட்டும் 57 இடத்துல குடிநீர் டேங்க் இருந்துச்சு. இந்த குடிநீர் டேங்கை இன்னைக்கு 58 டேங்கையும் எடுத்து எல்லா வீடுகளுக்கும், எல்லா வீட்டுகளுக்கும் வீட்டு சப்ளை கொடுக்கின்ற ஒரே வார்டு இருக்குன்றதா இந்த 172வது வார்டு தான். இப்படி மக்களுடைய, நீங்க வாக்களித்த மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பில் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அந்த வாக்களித்த அந்த இதுவை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களால் முடிந்த அளவிற்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கை எதுவானாலும் நிறைவேற்றுவதற்கு மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்முடைய உமாபதி அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நில்லுங்க, இங்கே போய் மாட்டிக்க. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ